கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் அநாதி சிநேகத்தால், இரண்டாவது காருண்யத்தால் என்கிற 2 வார்த்தையை பார்க்கிறோம். அநாதி சிநேகம் என்பது இதற்கு முன்னாடி பாஸ்டில் இருந்த அவருடைய சிநேகிதம். காருண்யம் என்பது இப்பொழுதிருந்து தொடர்ந்தேச்சியாக இனி வரப்போகிற சிநேகம் அல்லது அன்பு, இப்பொழுது இருந்து உள்ளதான அன்பு என்று சொல்லி இந்த 2 வார்த்தைகளினுடைய பொருளாக இருக்கிறது. இந்த அநாதி சிநேகத்தாலும் காருண்யத்தினாலும் கர்த்தர் நம்மை சிநேகித்திருக்கிறார். பிரியமானவர்களே, தம்மோடு கூட அவர் சேர்த்து கொள்ளுகிறார் என்று சொல்லி இங்கே நான் பார்க்கும். எதற்காக என்று சொன்னால் 4வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ மேலதாள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய், திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தரிடத்திற்கு போவோம், வாருங்கள், எழுந்திருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய எதிர்கால சந்ததியையும் எல்லா விதமான சந்தோஷத்தோடு கூட பலனோடு கூட கட்டுவிப்பார் என்று சொல்லி முதலாவது பார்க்கிறோம். இரண்டாவதாக 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். காரணம், நாம் அவருடைய சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறபடினாலும், அவர் நம்முடைய பிதாவாய் இருக்கிறபடினாலும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நடத்துவார். செழிப்பான செம்மையான செழிப்பை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ளுகிறவர்களாய் இராமல் செம்மையான சரியான சீரான நீதியான வழியிலே, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் வழியிலே நடத்துவார் என்று சொல்லி சங்கீதம் 23 நாம் பார்க்கிற பிரகாரம் நாம் தேவ சமூகத்திலே கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய எதிர்கால சந்ததிக்காக நாம் செபிக்கும் போது வழி இதுவே, இதில் நடுங்கள் என்று சொல்லி நித்தமும் நம்மை நடத்துகிறவராய் கர்த்தர் இருக்கிறார். மூன்றாவதாக 10வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் எதற்காக நமக்கு அநாதி சிநேகத்தினால் சிநேகிக்கிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவன் ஒரு மந்தையை, ஒரு கரவலாடுகளை தன் மார்போடு கூட சேர்த்து அணைத்து யோசேப்பை தன் கைக்கு உள்ளான ஆட்டை போல நடத்தினது போல ஆண்டவர் நம்மையும் அவருடைய கைக்கு உள்ளாக நம்மை நடத்துவார். ஆதலால் ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள், அடங்கி நடங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 4வதாக பார்ப்போம் என்று சொன்னால், அவர் நம்மை விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, 11வது வசனத்திலே பார்க்கிறோம், யாக்கோபை மீட்டு அவனினும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் கர்த்தருடைய கைக்கு உள்ளான ஆடுகள் என்று மாத்திரமல்ல, உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து ஒருவனும் நம்மை பறித்து கொள்ள முடியாது.
நமக்கு விரோதமாக இருக்கிறவுடைய கரத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறார் என்று அங்கே நாம் 4ஆவதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஐந்தாவதாக பார்ப்போம் என்று சொன்னால் 12வது வசனம் முதற்கொண்டு நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள், அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 14வது வசனத்திலே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாயிருப்பார்கள் என்று. இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அநாதி சிநேகத்தினாலும் காருண்யத்தினாலும் கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார், இழுத்து கொண்டார். நாம் செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளில் நாங்கள் கேட்டதான இந்த சத்திய வசனங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலக தோற்றத்துக்கு முன்னமே நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டவராய், எங்களை சிநேகிக்கிறவராய், அநாதி சிநேகத்தினாலும் ஆண்டவரே தொடர்ந்தேச்சியான அன்பினாலும் நீர் எங்களை இழுத்து கொள்கிற தேவனாய் இருக்கிறபடினால் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே எதிர்காலத்தை கட்டக்கூடியதாக, கட்டி எழுப்பக்கூடியதாக, நித்தமும் உம்முடைய செம்மையான வழியிலே நடக்க பண்ணக்கூடியதாக, எங்களிலும் பலத்த யாருடைய கைகளுக்கும் எங்களை விலைக்கு காக்கிறவராகவும் ஆண்டவரே எங்களை விடுவிக்கிறவராகவும் எங்களை நித்தமும் சந்தோஷப்படுத்துகிறவராகவும் இருக்கிறீர் என்று சொல்லி நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தையின்படியே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மனதார நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.